ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 7 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா டயர்டா பாட்டுக்கு நல்லா தூங்கி இருந்திருப்பா. ஜங்குக்கு அவ்வளோ டைம் கால் பண்ணி இருந்திருப்பான். இப்போ தான் எஞ்சி பார்த்துட்டு என்ன இவர் இவ்வளோ வாட்டி கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு திருப்பி அவனுக்கு கால் பண்ணான். அவன் கத்துறான், எங்கடி போய் தொலைஞ்ச, இத்தனை வாட்டி கால் பண்ணிட்டு இருக்க, எங்கே போய் தொலைஞ்ச அப்படின்னு அவன் பாட்டு கத்திட்டு இருக்கான். வாயனா என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னு புரியாமல் உட்காந்துருந்துருப்பா. அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கனெக்ட் த பார்ட் 7. கேட்குறான்ல, பதில் சொல்லு. இவ்வளோ நேரம் என்ன கிழிச்சிட்டு இருந்த? ஹாலில் கூட இல்லை, நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணனே, எங்கே போய் தொலைஞ்ச? அது சங்குக், நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? ஆமாம், எனக்கு டயர்டாக இருந்தது, அதான் நான் அப்படியே ரூமில் தூங்கிட்டேன். அதான் உங்கள் ஃபோன் கூட அட்டன் பண்ண முடியல, நான் சைலண்டில் போட்டிருந்தேன், பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். போய் சொல்கிறியா? வெளியே எங்கே இருக்கியா என்ன? ஐயோ, நான் ஏன் வெளியே போகிறேன்? என்னால் நடக்க கூட முடியல நீங்கள் பண்ண வேலையில். இந்த லட்சத்தில் நான் எங்கே வெளியே போய் சுற்ற போகிறேன்? என்னால் சுத்தமாக முடியல, பயங்கரமாக வலிக்குது, அதான் படுத்து கிடந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு ஜங்குக்கா ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது. பக்கத்தில் இருக்க ட்ராயரில் பெயின் கில்லர் இருக்கும், எடுத்து போட்டுக்கோ. இதுக்கெல்லாம் பெயின் கில்லர்லாம் தேவையில்ல ஜங்கு, அப்படி போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றா. சரி, சாப்பிட்டியா லன்ச்சு? இன்னும் நான் சமைக்கலை, இதுக்கடுத்து தான் சமைச்சு சாப்பிட்ணும். இதுக்கடுத்து நீ எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட்றது? நான் வேணால் ஆர்டர் பண்ணி விடவா? அங்கே ஃபுட் வரும். எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணுறீங்க? நானே பண்ணிக்க போகிறேன். ரைஸ் வச்சா அதுவே தன்னால் ரைஸ் ஓராயிர போகுது. நான் ஏதாவது அதுக்கு சைட் டிஷ் ஏதாவது சாப்பிட்டுப்பேன். இல்லைன்னா கிம்ச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும்ல, இல்லையா? கிம்ச்சியா? அதெல்லாம் நான் வாங்கி வைக்க மாட்டேனே அப்படின்றான். சரி, அப்போ நான் பண்ணி வச்சிடுறேன், விடுங்க, இதில் என்ன இருக்குது? நானே ஏதாவது சிம்பிளாக பண்ணி சாப்பிட்டு வச்சேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆமாம், நீங்கள் லஞ்ச் வரை கொண்டு போகல, என்ன சாப்பிடுவீங்க? ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்களா இல்லை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. அவனுக்கா பரவாயில்ல, இவளுக்கு நம்ம மேலே இவ்வளோ இருக்கே அப்படின்னு. சாப்பிட்ணும் சாப்பிட்ணும். சாப்பிட்லையா அப்போ இன்னும்? அதாண்டி, இனிமேல் தான் அசிஸ்டண்ட்டை ஆர்டர் போட சொல்லியிருக்கேன், வரும் அந்த இது சாப்பிட. சாப்பிடுங்க. வீட்டுக்கு எப்போ வருவீங்க? வீட்டுக்கு வேலை முடிச்சிட்டா வந்துடுவேன். வேலை எப்போ முடியும்? எனக்கு எப்படி தெரியும்? முடிஞ்சால் வரமாட்டேனா? அந்த கம்பெனியோட பாஸே நீங்கள் தான், உங்களுக்கு தெரியாதா ஒர்க் எப்போ முடியும்னு? அது தெரியாமல் அந்த கம்பெனியோட பாஸாக இருக்கீங்க அப்படின்னு லாஜிக்காக கொஸ்டின் கேட்குறங்க பேரில் ஜங்குக்கு கடுப்பு ஏற்றி விட்டுட்டா. அவனா நான் தான் முடிஞ்சதுக்கப்புறம் வரேன்னு சொல்கிறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன உனக்கு இருக்கும் இல்லையாங்க? இல்லை, தனியாக இருக்க பயமாக இருக்கு அப்படின்றா. ஜங்கு கதை கேட்டது மறுபடியும் அப்படியே தன்னால் சிரிச்சுட்டே, ஐயோ பயமாக இருக்கா? ஆமாம். சரி, நைட்டு தான் வருவேன். டின்னர் பண்ணி வைக்கவா? என்ன கேட்ட? இல்லை, டின்னர் பண்ணி வைக்கவான்னு கேட்டேன். வை 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 பண்ணி வை. சரி அப்படின்னு காலை கட் பண்ணதுக்கப்புறம் தான் அவளுக்கு உயிரே வருது. எம்மா என்னம்மா பேசுகிறான், இவங்கிட்ட வாயை கொடுக்க முடியல போல். ஒரு வார்த்தை நல்லா பேசுகிறான், ரெண்டாவது வார்த்தை திட்டுறான். கடவுளே, இந்த சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற தலைவிதி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு அவள் பாட்டு ஹாலுக்கு எஞ்சி வரா. எந்திரிச்சு வந்து அங்கே இருக்க கேமராவையும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு, இப்போ இந்த கேமரா மூலிமா ஜங்குக்கு என்னை பார்த்து தானே இருப்பார், இப்படி நான் கை கிட்ட நின்றுட்டு இருக்கிறத பார்க்கட்டும், அப்போமா தெரியும் நான் இங்கே தான் இருக்கேன்னு. எல்லாம் எங்கேயோ ஓடி போயிட்டுன்னு நினச்சிட்டு இருக்க போகிறாரு. நல்ல சந்தேகப்படுற புருஷன் வந்து வச்சுருக்கான்ப்பா அப்படின்னு தலையில் அடித்து நின்றுட்டுருக்கா. இவன் இங்கே கேமரா தலையில் அடித்து நின்றுட்டுருக்கிறத ஜங்குக்கு அங்கே சிஸ்டமில் பார்த்துட்டு, லூஸ் எங்கேயும் போகலையா, வீட்டில் தான் இருக்கு போல், நான் தான் ஒரு அரை மணி நேரமாக பைத்தியம் மாதிரி எங்கேயோ போயிட்டோன்னு நினச்சிட்ருக்கேன். சரி, சம்மந்தமே இல்லாமல் கேமராவை பார்த்து தலையில் அடிச்சிட்ருக்கா அப்படின்னு பார்த்துட்ருக்க. அவள் அந்த கேமராவை பார்த்துட்டிங்களா, நல்லா பார்த்துட்டிங்களா, இங்கே தான் நின்றுட்டுருக்கேன், வேறு எங்கேயும் நான் போகல, புரியுதா அப்படின்னு தம்ஸ் அப் வேறு காட்டிட்டு அவள் பாடி கிச்சனுக்குள்ளே போயிட்டா. ஜங்குக்கு சிரிப்பாக வருது. அப்படியே அவன் சிஸ்டம் பார்த்து சிரிச்சிட்ருக்கு. ஜங்குக்கோட அசிஸ்டண்டா, நம்ம பாஸுக்கு என்ன ஆச்சு, பைத்தியத்தை முடிச்சிச்சா அப்படின்னு ஜங்குக்கே பார்த்துட்டு, சார் எனிதிங் ப்ராப்ளம் சார்? ஏன் சார் சிஸ்டத்தை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க? சிஸ்டமில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, சும்மா சிரிச்சிட்ருக்கேன். அம்மா, நான் எதுக்கு சிரிச்சிட்ருக்கேன், ஏன் சிரிச்சிட்ருக்கேன், உனக்கு விளக்கம் கொடுக்கணுமா என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லை சார், ஜஸ்ட் நான் கேட்டேன்.
அதோடு இருக்கணும் சரியா? சார் உங்களுக்கு மேரேஜ் இப்போ தானே ஆச்சு. ஒரு 2-3 டேஸ் லீவ் எடுத்துருக்கலாமே. ஆஃபீஸ் வராமல் உங்கள் ஒய்ஃப் கூட டைம் பண்ணலாமே. அதுக்குள்ளே என் ஆஃபீஸ் வந்தீங்க. இது என் ஆஃபீஸ், என் இஷ்டம். நான் இஷ்டத்துக்கு வர இஷ்டத்துக்கு போவோம். உனக்கு என்ன வந்துச்சு? நீ முதல்ல ஷெட்யூல் ஒழுங்காக போட்டியா? போட்டேன் சார். எனக்கு லஞ்ச் ஆர்டர் பண்ணியா? பண்ணிட்டேன் சார். இந்த 5 நிமிஷம் வந்துடும். டைம் என்ன கண்ணு தெரியல? போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. எனக்கு பசிக்குது. நீ சீக்கிரம் வாங்கிட்டு வரணும். வெளியே போ. ஓகே சார், சாரி சார் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து விட்டால் போகுதுன்ட்டு ஓடி வந்துட்டான். இங்கே ஜங்குக்கா மறுபடியும் சிஸ்டத்தை பார்த்து சிரிக்கலான்னு பார்த்தா வாயனை காணோம். போயிட்டாளா? சரி திரும்பி வருவாள் அப்படின்னு தான் அந்த வீட்டு கேமராவே தான் எடுத்து வச்சுட்ருக்கான். வேறு எந்த வேலையும் பார்க்கல. வாயனை நோட்டை விட்றதே தான் ஒரு பழப்பை வச்சுட்டு உட்காந்துருக்கான். இங்கே வாயனா அவள் பாட்டுக்கு குக் பண்ணி ஜாலியாக குக் பண்ணிகிட்ருக்கா. அதுவும் பாட்டு போட்டுட்டு அவள் பாட்டுக்கு குக் பண்ணிவிட்டு ஹாலில் கேமரா இருக்குங்கிறத ஒரு செகண்ட் மேடம் மறந்துட்டாங்க போல். அவள் பாட்டுக்கு சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்கங்கன்னு திரிச்சிட்ருக்கா. இதே ஜங்குக்கு பார்த்துட்டு சுற்றுடி சுற்று நல்லா சுற்று அப்படின்னு அவள் ஆடுறதே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வாயனை பிடிச்சிருக்கா இல்லை எதுக்கு அவளை அப்படி பார்க்குறான் அப்படிங்கிறது அவளுக்கே தெரியல. அவனுக்கே எங்கள் வாயனை குக் பண்ணி முடிச்சுட்டு அவள் பாட்டுக்கு டிவி போட்டு உட்காந்து ஹாலில் உட்காந்து அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கா. சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி சோஃபாலே மறுபடியும் படுத்து தூங்கிட்டா. ஜங்குக் பார்க்குறான். இவ என்ன சரியான தூங்க மூஞ்சா வந்து வச்சுருக்கா. இப்போ தான் பெட்டில் படுத்து தூங்கின ரூமில் அப்படின்னா மறுபடியும் இங்கே வந்து ஹாலில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு நைட்டு நான் சம்பவம் பண்ணி விட்டேன் அப்படின்னு நேற்று நைட் நடந்த யோசிச்சு பார்த்துட்டு ஜங்குக்கு வாய் ஞாபகமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்க. இப்போ தான் ஜங்குக்கோட ஃபுட்டை அசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு வரான். சார் ஃபுட் அப்படின்னு கொடுக்கும்போது வை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இவ்வளோ நேரமாச்சு? ஆமாம் சார். சரி அப்படின்னு அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அவனுக்கு சாப்பிடும் போதெல்லாம் ஒயின் சாப்பிட்டு தான் ஞாபகம் வருது. வாயனை பார்த்துட்டே தான் சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனுக்கு மீட்டிங் இருக்குன்னு அங்கேருந்து எந்திச்சு போயிட்டான். வாயனை கொஞ்சம் நேரம் கழிச்சா கண்ணு முடிச்சு பார்க்குறா. பார்த்துட்டு ஐயோ இங்கேயே தூங்கிட்டானா? ஷோ டைம் என்ன? அச்சோ நைட் ஆகிட்டா. இப்போ நான் வேறு வந்துடுவானே, அவனுக்கு சோறு வேறு பொங்கி போடணுமே அப்படின்னு மறுபடியும் கிச்சனுக்கு போய் அவளுக்கு ஒரு தேவையான ஜூஸை மட்டும் எடுத்து குடிச்சிட்டு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு ஜங்குக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுலாம் அவளுக்கு தெரியல. ஸோ அதனால் குத்து மதிப்பாக தான் சமைச்சு வைப்போம். அவனே வந்து சாப்பிட்டுட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லுவோம். பிடிக்கலன்னா வேறு எதாவது சமைச்சு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு அவள் பாட்டுக்கு சிம்பிளாக அவள் பாட்டுக்கு சமைச்சு டேபிள் எடுத்து வச்சிட்ருக்கா. அப்போ தான் காலிங் பெல் ரிங்க ஒரு சத்தம். ஜங்குக்கு வந்துட்டான் போல் அப்படின்னு கதவை திறக்க போகிறதுக்கு முன்னாடி என்னதான் இருந்தாலும் நம்ம சேஃப்டி லாக் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஒரு அடர்ந்த காடு. இங்கேருந்து யார் வருவாங்க யார் போவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்தது ஜங்குக்குன்னு கூட சொல்ல முடியாது அப்படின்னு லைட்டாக இந்த சின்ன ஹோல் மாதிரி இருக்கும் டோரில். ஸோ அது வழியாக அவள் கண்ணை விட்டு பார்க்குறா. பார்த்தா ஜங்குக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மேடம் கதவையே திறக்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு காண்டாயிட்டு இவ்வளோ நேரம் ரெடி பண்ண கதவை திறக்காம இல்லை நான் அப்போதே வந்துட்டேன் ஃபஸ்ட் ரிங்லே, அப்புறம் ஏன் கதவை திறக்கல? எல்லாம் ஒரு டவுட்டு தான், நீங்களா இல்லை வேறு யாருமா அப்படின்னு ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு கதவை திறக்கலாமேன்னு பண்ணேன். சேஃப்டியாக இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, என்ன தவறையோ இல்லை உன்னை தவிர இல்லை இந்த வீட்டுக்கு வரவங்களை தவிர்த்து தேர்ட் பர்சன் யாராவது வந்தாங்கன்னா வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்கும். நான் தான் சொன்னனே, உனக்கு ஞாபகம் இல்லை? இருக்குது. இருந்தாலும் வாய மூடு, ஓவராக பேசாத. பேசலை, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படின்ட்டு ஓன்னுட்ருக்கான். அவன் ஆஃபீஸ் வந்து சில ஃபைல் எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல், அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே கொடுக்குறான். இப்போ என்னோடய ஒர்க் பிளேஸில் வை. ஒர்க் பிளேஸா? அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறா. என்ன இங்கே நின்றுட்டுருக்க? என் ஆஃபீஸ் ரூமில் போய் வைடி. அது எங்கெங்கே இருக்குது? எங்கே இருக்கா? நேற்றுலேருந்து இந்த வீட்டில் தானே இருக்க, அது எங்கே இருக்குன்னு கூட உனக்கு தெரியல? எனக்கு இந்த ஹாலு கிச்சனு நம்ம ரூமு இதை தவிர்த்து எனக்கு எதுவும் தெரியாது. ஏன் மற்ற ரூமில் ஓப்பன் பண்ணி பார்க்கலையா? பார்க்கல. ஏன் பார்க்கல? இல்லை, அது எதுக்கு பார்த்துக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அதான் பார்க்கல அப்படின்றா. ஐயோ, யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தால் கூட சும்மாவாவது வீட்டை சுற்றி பார்க்கணும், எல்லாருமே திறந்து பார்ப்பாங்க. நீ இந்த வீட்டு அதாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்க, இதுக்கடுத்து இந்த வீட்டில் வாழ போகிற, சுற்றி பார்க்க மாட்டியா என்ன என்னென்ன இருக்குன்னு? நான் என்ன உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 10 வருஷத்துக்கு இங்கேவா வாழ போகிறேன்? 10-15 வருஷத்துக்கு இல்லை காலம் ஃபுல்லாக என்ன இருக்குது எது இருக்குன்னு சுற்றி பார்க்குறதுக்கு? நான் இருக்க போகிறது 1 வருஷமோ 2 வருஷமோ தான்.
அதுக்கு எதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு டப்புன்னு சொல்லிட்டா. ஜங்குக்கு அப்படியே ஒரு மூஞ்சி பயங்கரமாக மாறி போயிடுச்சு. அப்படியே அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டே, ஓ அதானே மேடம் ஒன்றும் இங்கே பெர்மனெண்ட்டாக இருக்க போகிறது இல்லையே. ஓ நான் தான் மறந்துட்டேன். நீ ரொம்ப அறிவழித்தனமாக தான் பேசுகிற. நான் எப்படி தான் மறந்தேன்னு தெரில. மேலே போ, நம்ம இருக்கோம்ல, அதாவது நீ நானும் ஒன்றா இருக்கோம்ல, அந்த ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் என்னோடய ஆஃபீஸ் ரூம். அங்கே போய் வை. ஓகே அப்படின்ட்டு அவளும் எதுவும் சொல்லாமல் அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறா. ஆனால் போனதுக்கப்புறம் ஜங்குக்கு என்னமோ ஒரு எண்ணம். அப்போ அவ்வளோதானா, வெறும் 2 வருஷம்தான் இருப்பாளா? ஏன் எனக்கு இவ்வளோ பிடிக்குது? இப்போ பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட ஏன் நல்லா இருக்குது? நான் இந்த மாதிரி பையன் கிடையாதே, நான் இந்த மாதிரி கேர்ள்ஸ் கிட்டால இருக்க மாட்டேனே, எனக்கு கேர்ள்ஸ்னாலே ஜஸ்ட் அதுக்கு மட்டும் தானே, நான் ஏன் எப்படி அப்படின்னு அவனுக்கே தெரியல. நம்ம ஏன் இப்படி மாறணும் அப்படிங்கிறது தெரியாமலே அப்படியே மண்டையை சொஞ்சிட்டு உட்காந்துருக்கான். இங்கே வாயின் எல்லாத்தையும் அந்த ரூமில் வச்சுட்டு அந்த ரூம் இப்படி ஃபுல்லாக பார்க்குறா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ஒரு குட்டி லைப்ரரி மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு வெளில வந்தா. ஜங்குக்கு தலையை பிடிச்சிட்டு சோஃபாவில் தான் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போய், என்னாச்சு உங்களுக்கு, தலை எதுவும் வலிக்குதா என்ன, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. கடவுளே, இவ இப்படி பேசி தான் என்னை மயக்கிட்ட போல அப்படின்னு. உனக்கு ரெடி வந்துச்சு, போய் வேலையை பாரு போ. ஏன் நான் கேட்கக்கூடாதா? கேட்க தானே செஞ்சான், பதில் சொல்லக்கூடவோ உங்களுக்கு விருப்பம் இல்லை? என்கிட்ட இப்படி பேசாத, போ இங்கேருந்து போய் வேலையை பாரு போ. நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். அப்போ போய் உட்காந்து டிவி பாரு, என் உயிரை வாங்காத. எனக்கு அப்படியே மண்டெல்லாம் அப்படியே விட்டிக்கிற மாதிரி இருக்குது, நான் அவனை மசாஜ் பண்ணி விடட்டேன் அப்படின்னு அவள் பாட்டுக்கு உட்காந்து ஜங்கு கூட மண்டைக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜங்குக்கா, இவன் ஏன் இப்படி பண்ணுறா? தெரிஞ்சுதான் பண்ணுறாளா இல்லை தெரியாமல் பண்ணுறாளா, இல்லை இவன் நம்மளை செடியூஸ் பண்ண பார்க்குறாளோ அப்படின்னு அவன் மண்டைக்குள்ளே 1008 கேள்வி போகுது. ஆனால் அதையும் தாண்டி வாயின் பண்ணுற மசாஜ் இவனுக்கு நல்லா சுகமாக இருக்குது. அப்படியே ஒரு செகண்ட் அவனுக்கு அப்படியே தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அம்மாவும் சின்ன வயசில் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஞாபகம்லாம் வருது. லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அது இவளுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவள் கையை தட்டி விட்டு எழுந்திரிச்சிட்டான். அவள் பயந்துட்டா இவன் இப்படி இருந்துச்சதை பார்த்ததும். என்னாச்சு, ஏன் இப்படி எழுந்துக்கிறீங்க? மட்டும் கேட்டேன் நான் எதுக்கு மண்டையெல்லாம் இப்படி பிடிச்சிட்ருக்க, தேவையில்லாமல் என்கிட்ட க்ளோஸ் ஆகணும் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காத, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக கொஞ்சம் கூட பிடிக்கல, புரியுதா? இல்லைண்ணா மசாஜ். ஆயம்பிடு, எனக்கு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ என்னை விட்டு தள்ளிடு, எனக்கு அது போதும், என்கிட்ட வராத, இப்படி பேசாத, புரியுதா உனக்கு? ஓகே பேசலை, எதுவும் பண்ணல அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டா. அவள் அப்படி திருப்பிட்டு போகிறதுக்கும் உனக்கு பிடிக்கல, பேச சொன்னாலும் பிடிக்குது ஆனால் வேண்டான்றான். ஐயோ ஜங்கு, நீ என்னடா பண்ணுற அப்படின்னு நேராக ரூமுக்கு போய் அப்படியே ஷவரில் நின்று யோசிச்சுட்ருக்கான். அப்படியே மேலே ஃபுல்லாக தனியாக கொட்டிக்கிட்டு இருக்கு ஷவர்லேருந்து. ஆனாலும் அவன் சில மாதிரி அப்படியே நின்றுட்டு வாயின் பண்ணுறது, அவள் பேசுகிறது, இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். இவகிட்ட நம்ம ரொம்ப அட்ராக்ட் ஆகிறோம், ரொம்ப அதை கம்மி பண்ணிக்கணும். இவகிட்ட போகிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மி பண்ணிக்கணும். போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியே வரான். வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரையர் போட்டுட்ருக்கான் தலைக்கு. அப்போது வாயின் ரூமுக்கு வரா. வந்து அவள் எதுவும் பேசலை, அவள் பாட்டுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு கீழே போகிறா. நான் ஒன்றும் பேசாமல் போகிறான்னு வேறு யோசிக்கிறான், பேசக்கூடாதுன்னு வேறு சொல்லிவிட்டு பேசாமல் போகிறான்னு வேறு யோசிக்கிறான். இது நல்லா இருக்கே அப்படின்னு மறுபடியும் கீழே இறங்கி வரான். வந்து டைனிங் டேபிளில் உட்காடுறான். வாயினா உட்காந்ததை பார்த்ததும் பிளேட் எடுத்து வைக்கிறான். அவன் பிளேட்டில் எல்லாத்தையும் சர்வ் பண்ணிட்டு அவனுக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டு அவள் பாட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. பேசவே மாட்டிக்கிறா, பார்க்க கூட மாட்டிக்கிறா. ஜங்குக்கும் அப்படியே பிளேட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு 2 வாட்டி வாயினை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் 2 வாட்டி வாயினை பார்க்குறான். ஆனால் வாயனா தட்டில் சோறு இருக்குது, சோறை மட்டும் தான் பார்க்கணும், அதை எடுத்து அப்படியே வாய்க்குள்ள போகணும், அவ்வளோதான் அப்படின்னு அவளுக்கு சொத்தை பற்றி அம்மியும் தின்னுட்டுருக்கா. இவனுக்கு ஒரு கட்டத்தில் முடியல. வாயன், காது கேட்கலையா, அவனே தான் கூப்பிட்றேன் அப்படின்னு அவனை பார்க்காம அப்படியே சுற்றி பின்னாடி பார்த்துட்ருக்கா. நான் இங்கே இருக்கேன், என்ன திமுறா, நான் இங்கே கூப்பிட்டுட்ருக்கேன், நீ என்ன பின்னாடி பார்த்துட்ருக்க? ஓ நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா, சொல்லுங்கள். சாரி பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களா உங்ககிட்ட? ஆனால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். என்ன திமுறா யாருக்கு, உங்களுக்கா? என்ன கிண்டல் பண்ணுறியா?
நான் எதுவும் பண்ணலையே. அப்புறம் என்ன வந்துச்சு உனக்கு? பார்க்கவே மாட்டேங்கிற? நீ பாட்டுக்கு சாப்பாடு எடுத்து போட்டு வந்து உட்காந்துட்ருக்க. ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற. என்ன நினச்சிட்டு இருக்கம்மா மனசில்? நான் ஒன்றும் நினைக்கலையே. நான் பாட்டுக்கு செவனேன்னு வந்தேன், சாப்பிட்டேன், உட்காந்துருக்கேன். நீங்கள் தானே கொஞ்சத்துக்கு முன்னாடி சொன்னீங்க என்கிட்ட பேசாத அப்படின்னு, என்னை விட்டு தள்ளி ஏறுன்னு. அதான் உங்களை விட்டு தள்ளி இருந்தேன். நீங்கள் தான் பேசாதன்னு சொன்னீங்க, அதான் நானும் பேசலை. நீங்கள் தான் பார்க்காதன்னு சொன்னீங்க, அதான் நானும் பார்க்கல. நீங்கள் சொல்லி தானே செஞ்சேன். அப்புறம் என்ன அப்படின்றா குக்கு. ஆமாம் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சிறுபாடு அடித்த மாதிரி இருக்குது. எதுவுமே பேசாமல் நான் சொன்னேன்னா நீ வந்து பேச மாட்டியோ? நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காதப்போ நான் ஏன் உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு அங்கேருந்து சாப்பாடு தடைஞ்சி எடுத்துகிட்டு போய் சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஜங்குக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அந்த சாப்பாடு தட்டை அப்படியே வச்சுட்டு சாப்பிடாம அவன் பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துட்ருக்கான். ஐயோ, சாப்பிடாம போயிட்டாரா? போட்டும், எனக்கு என்ன வந்துச்சு. இவர் சாப்பிட அடி போகிறாரு. ஆனால் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன். ஐயோ, சாப்பிடாம போயிட்டார். பரவாயில்ல நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஜங்கு கூட தட்டில் இருக்கிறது இவளே சேர்த்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கா. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறா. அப்படியே மணி 10 ஆச்சு. சரி பார்க்கலாம், பாவமாக இருக்குது, சாப்பிட்லையே, ஒரு மில்க் ஷேக்காவது போட்டு போய் கொடுப்போம் அப்படின்னு அவளுக்காண்டி மணிக்கிட்டு மில்க் ஷேக்லாம் போட்டு மேலே போய் ரூமில் பார்க்குறா. சார் ரூமில் இல்லை. அப்போ எங்கே போயிருப்பார் அப்படின்னு பக்கத்து ரூமை திறந்து பார்க்குறா. உள்ளே தான் உட்காந்து ஏதோ ஒர்க் பார்த்துட்ருக்கான். அச்சோ, ஆல்ரெடி ஒர்க் பார்த்து தான் வந்தார். சோறு ஒழுங்காக திங்கலை. 4 வாய் சாப்பிட்டுட்டு கோச்சிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்காரு. இப்போ வேகத்தில் தான் இருப்பார். இதை போய் கொடுப்போம், திட்ட தான் செய்வார், வாங்கிக்கலாம் அப்படின்னு அவள் பாட்டுக்கு ஜங்கு கிட்ட போகலான்னு பார்க்குறேன். இருந்தாலும் ஒரு வேளை கமெண்ட் சார் கிட்ட தான் உள்ள விடுவாரோ அப்படின்னு கதவை தட்டுறா. அவனும் அப்படியே நிமிந்து பார்க்குறான். அவன் நிற்கிறத பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி அவன் ரியாக்ஷன் மட்டும் கொடுக்க வாயனா ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுப்பார் போல். நம்ம தான் வாயை திறந்து கேட்கணும் போல் அப்படின்னு உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறா. அதான் வந்துட்டு வந்து தொலை அப்படின்றான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல அப்படின்னு. என்னங்க என்னது இது, எனக்கு இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு பார்த்துட்ருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பை, சீ யூ லேட்டர்.